ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முருங்கைக்கீரையை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் பருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஒரு 3 மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் நம்ம அதுலேருந்து தண்ணியை இருத்துட்டு இப்போ வந்து நம்ம இது கடைஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் வச்சு கடுகு உண்டா பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம பருப்போட ஊற்றிடலாம். சந்தையில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு. இப்போ ஒரு சவுண்டு வேக வச்சு எடுத்துடலாம். கீரை போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு சவுண்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து கீரை நல்லா வெந்துச்சு. நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சாம்பார் தயாரிச்சிங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு நல்லா ஏற்றதாக இருக்கும். சத்தான முருங்கைக்கீரை சாம்பார் தயார்.